சவுதி அரேபியாவில் உள்ள அல் நாஸ்லா பாறை. இந்த இரண்டு பெரிய மணற்பாறை தொகுதிகள் ஒரு நேர்த்தியான துல்லியமான வெட்டு மூலம் இரண்டாக பிளக்கப்பட்டிருப்பது பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அல் நாஸ்லா பாறை சவுதி அரேபியாவின் தபூக் பகுதியில் அமைந்துள்ளது. இது இரண்டு பெரிய மணற்பாறை தொகுதிகளை கொண்டுள்ளது. சுமார் 9 மீட்டர் உயரம் மற்றும் 12 மீட்டர் நீளம் கொண்டவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிளவு பாறையின் மேற்புறம் முதல் கீழ்ப்புறம் வரை ஒரே சீராக செல்கிறது. இது நவீன லேசர் வெட்டு போன்ற துல்லியத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நேர்த்தியான வெட்டு இயற்கையான முறையில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று பலர் வாதிடுகின்றார்கள். மேலும் இந்த பாறை அமைப்பின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், இரு பாறை தொகுதிகளிலும் காணப்படும் பண்டைய பாறை கலைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் மற்றும் மனித உருவங்கள் போன்ற பல்வேறு படங்கள் இந்த பாறைகளின் மேற்பரப்பில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கலைகள் இந்த பகுதியில் பண்டைய காலத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை வழங்குகின்றன. மேலும் இந்த அல் நாஸ்லா பாறையின் பிளவுக்கு இயற்கையான காரணங்கள் இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக காற்று மற்றும் மணல் அரிப்பின் காரணமாக ஒரு பலவீனமான கோடு உருவாகியிருக்கலாம் என்றும், மேலும் இந்த பகுதியில் நில அதிர்வு செயல்பாடு இருந்திருக்கலாம் என்றும் ஒரு சிலர் கருதுகின்றார்கள். அப்படிப்பட்ட நில அதிர்வு ஒரு நேர்கோட்டில் இவ்வளவு துல்லியமான பிளவை ஏற்படுத்தியிருக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.